நீங்கள் பார்த்து ரசித்துக் கொண்டிருப்பது உங்கள் ஜித் தொலைக்காட்சி. ஹலோ வாக்குண்டாம் நல்ல மனம் உண்டாம் மாமலராய் நோக்குண்டாம் மேனி நொடுங்காது பூக்கொண்டு துப்பாய் திருமேனி தும்பிக்கை யான்பாதோ தப்பாமல் சார்வார் தமக்கே பொய்கை வளர் நாடு கண்டு மலை மேதில் இருக்கும் குமரா உற்றார் தமக்கு ஒருவர் இல்லை உமையாள் திருமகனே விஸ்தாரமாக புள்ளி மயில் மீது வர வேண்டும் எனதருகே வையகத்தில் பேயாண்டியாக பிறந்தாண்டி ஆண்டி மாயா ஆண்டி சுடலை வருவார் நமக்கொரு நாளும் பயமில்லையே கடல் என்ற பூவி மீதில் அலை என்ற ஊரு கொண்டு கனவென்ற வாழ்வை நம்பி கடல் என்ற வாழ்வை நம்பியே காச்சொன்று மூவாசை மாறுத சூழலிலே காச்சொன்று மூவாசை மாறுத சூழலிலே கட்டுண்டு நித்தோ காற்றொன்ற மூவாசை மாறிடல் சூழலில காற்றொன்ற மூவாசை மாறிடல் சூழலில கட்டுண்டு நித்தோ அங்கே உடல் என்ற கும்பிக்கு உணவென்ற இறை தேடி ஓயாது இரவும் பகலோ ஓயாதே இரவும் பகலோ ராத்திரி பகலோ சாமி உண்டுண்டு உறங்குவதை கண்டவரல்லாமல் உண்டுண்டு உறங்குவதை கண்டவரல்லாமல் ஒரு பயன் அடைந்ததில்லை உண்டுண்டு உறங்குவது கண்டதை
பந்தலிலே அவரும் பின்னலிட்டு 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 தாயென்றும் சேயென்றோ நீ என்றோ நான் என்றோ என்றோ சேய நீ என்றோ நான் என்றோ தமையனே யுவனமே தாயென்றும் சே என்றும் நீ என்றும் நான் என்றும் தாயென்றும் ஜெயென்றும் நீ என்றும் நான் என்றும் தமையனுக்கு இரு பண்ணமா சாமி இடை நின்று கரை நின்று ஏனென்று கேளாது இருப்பது உனக்கழகா உனக்கழகா இருப்பது உனக்கேளுக அழகாகுமா ஈசனே சிவகாமி நேசனையே ஈசனே சிவகாமி நேசனையே ஆளும் நடராஜனே அடே ஈசனே சிவகாமி நஜனையனையாலோ சிவகாமி நஜனையனையாலோ வாழ் நடராஜனே அப்ப சுடலையோட கதைகள் பாட கதைகள் பாட மீனாட்சி அருள் புரிவார் புரிவாய் மாயாண்டி கதைகள் பாடே மலை மகளே அருள் புரிவாய் பேச்சி மாவன் கதைகள் பாடே பேச்சி மாவன் கதைகள் கதைகள் பாடே தாய பார்மகளே அருள் புரிவாய் பேச்சு மகன் கதைகள் பாடே பாடே. கதைகள் பாடே மலை மகளே அருள் புரிவே ஆதிவள்ளி கைலாசத்தில் கைலாசத்தில் ஆண்டவன் தான் சிவபெருமான் சிவபெருமான் அம்மை உமா பார்வதியா பார்வதியா முக்கோடி தேவுக்களா தேவுகளா 48,000 ரிஷிமார்களும் ரிஷிமார்களும் அகஸ்தியரா புலஸ்தியரா அகஸ்தியரா புலஸ்தியரா கல்லை கோட்டு மாமுனியா ஆதிவள்ளி என்னும் கைலாச பர்வதத்தில் கைலாய பர்வதத்தில் ஆண்டவனாகப்பட்ட சிவபெருமான் அம்பிகை உமையவள் பார்வதா தேவியவள் பார்வதா தேவியானவளோடு 30 தேவுக்கள் 48,000 ரிஷிமார்கள் 48,000 கோடி ரிஷிமார்களோடு அகஸ்தியர் புலஸ்தியர் அழகுகளை கோட்டு மாமுனிகள் அழகு கலை கோட்டு மாமுனிகள் இப்படி எல்லோரும் ஆதிவள்ளி கைலாசத்தில் கொழுவிருக்க ஆமம்மா. இன்னும் அந்த கைலையில் யார் யாரெல்லாம் கொழுவிருந்து வருகிறாரானா யார் யாரம்மா கொலுவிருந்து வருகிறார்கள் ஆகாயத்தில் சூரியனா ஆகாயத்தில் சூரியனா அன்புக்கொரு சந்திரனா அண்டத்தில பல கோடி நட்சத்திர கூட்டமெல்லாம் ஆகாய வாணியோடு வாணியோடு கங்காதேவி கொலவேருக்கா ஆகாயவாணியோடு உமகங்கதவி கொள்கிறார். கைலாச வாசலிலே கைலாச வாசலிலே கண்ட பகவானுக்கு தெய்வ திரு ரம்பையவா நடனம் ஆடுவாளா ஊர்வசிய வருவாளா உல்லாசமா பாடுவாளா வருவாளா மிருதங்கமும் பாடுவாளா சரஸ்வதி வருவாளா சங்கீதங்கள் பாடுவாளா அஷ்டதுக்கு பாடரெல்லாம் அஷ்டதுக்கு பாடரெல்லாம் கைலையில ஜெயந்தி பாலகரோ அஷ்டதிக்கு மலர்களோ கைலையில கொலுவிருந்த. படித்தார் சிவ உலகமெல்லாம் உலகமெல்லாம் அங்கே படிய
வரார் ஆண்டவனும் ஏகி வரார் ஏகி வரார் அழகுபடி வாங்கி கொண்டு வாங்கி கொண்டு வாங்கி கொண்டு சாமி ஆண்டவனோ ஏகி வரா ஏகி வாரா. அப்ப ஆண்டவனாகப்பட்ட சிவபெருமானிடத்திலே சிவபெருமானிடத்தில பார்வதியானவள் படியெடுத்து கொடுக்க பார்வதா தேவி படி எடுத்து கொடுக்கும் போது கொடுத்தபடியே வாங்கி கொண்டு ஆண்டவனாகப்பட்ட சிவபெருமான் ஆமோ ஆமம்மா ஏ பார்வதி அம்மா அத்தான் போய் படி இழந்துட்டு வாரே ஆகட்டு சாமி அப்படி என்று சொல்லி ஆண்டவனாகப்பட்ட சிவபெருமான் ஆண்டவனாகப்பட்ட சிவபெருமான் 14 உலகத்திற்கும் எப்படி படி இழந்தார் பாருங்க எப்படி எப்படி அம்மா படி இழக்கின்றா நாளி நல்ல தினை எடுத்து நாடு எங்கும் படி இழந்தார் உலகு நல்ல தினை எடுத்து உலகம் எல்லாம் படி இழந்தார் தகதா தகதா மரக்கானல்ல மதினை எடுத்து எடுத்து மாநிலமும் அரணா படியளந்தார் மரக்கடல்ல எம்மா திணை எடுத்து எடுத்து மாநிலமும் எம்மா படி ஆண்டவனாகப்பட்ட சிவபெருமான் சிவபெருமான் 14 உலகத்திலே எல்லா உயிர்களுக்கும் படி இழந்து முடித்து விட்டு படியளைந்து முடித்து விட்டு பார கைலாசத்திற்கு வந்த பொழுது சரி ஆதிசக்தி பார்வதியானவள் ஆண்டவனிடத்திலே ஆண்டவனாகப்பட்ட சிவபெருமானிடமதிலே ஆண்டவா பகவானே பார்வதி நீங்க படி இழக்க போகும்போது இந்த கைலாசத்துல நான் தனியா தானே இருக்கிறேன் சரி நானும் உங்களோட படி இழப்ப பார்ப்பதற்கு படியளைப்பை பார்ப்பதற்கு இன்னைக்கு பூலோகத்துக்கு வரட்டுமா அம்மா பார்வதி அப்படின்னு பார்வதி அம்மா கேட்க சரி பகவான் கூட்டிட்டு போவாரா என்ன சொல்லுகிறாரு ஆம்பளை போன இடத்துக்குலாம் பொம்பளை பிள்ளையும் போக முடியுமா முடியுமா எல்லா விஷயத்துக்கும் உங்களை கூட்டு போக முடியுமா அதான் எல்லா விஷயத்துக்கும் கூட்டு போக முடியுமா நாமளையா முன்னாடி எல்லாமே கூட்டி போயிருவேன். ஒரு சுதந்திரம் இல்ல சுதந்திரமா விட்டுருவேன். எல்லா பக்கமும் தென்காசியில ஒரு 2 நாள், சரி திருநெல்வேலியில 2 நாள், அம்பாசமுத்திரம் 2 நாள். ஐயா சரி சுதந்திரம்யா. சுதந்திரமா விடுதீரு. நான் வெளிநாட்டு போயிட்டேன். சரி இன்னைக்கு மதுரை போறேன்பா. மதுரை போறேன்பா. சுத்தி பார்க்கம்பா. யாரு கூடயோ? அது சும்மாதான். தம்பி கூட. ஆமா சந்தோஷமா இருந்தா சரி. அங்க போன பிறகு 6 மாதம் பிறகு நீங்க அப்பாவா போறீங்க. அங்க போன பிறகு ஆமா பரவாயில்ல. அதை பத்தி என்ன அத பத்தி என்ன எப்ப ஆண்டவர் கொடுத்திருக்காரு. கூட்டு குடும்பம்ல அப்படிதான் இருக்கணும். சரி எப்ப பிள்ளை கிடைக்கும் சொல்ல முடியாது. சுதந்திர பறவை. அத பத்தி ஒண்ணா சரி அப்ப பார்வதி அம்மா நானும் வாரேன் என்று பிடிவாதம் பிடித்த பொழுது பிடிவாதம் பிடித்த பொழுது பகவான் சொல்லிட்டாரு. என்ன சொல்லுகிறாரு? பார்வதி இந்த கைலாசத்துல சக்தி நீ இருக்கணும். இல்லன்னு சொன்னா சிவனாகப்பட்ட நான் இருக்கணும். நான் படி இழக்க போறேன் நீ கைலாசத்துல இருமா. நம்ம ரெண்டு பேரும் இந்த இடத்துல இல்ல நினைச்சுக்கோ. இந்த இடமே வெறிச்சோடி கிடக்கும். ஓஹோ அப்படியா? ஆமா பார்வதி. அதனால பார்வதி இடத்துல சொல்லிவிட்டு பகவான் படி இழக்க போன பின்பு சரி பார்வதி தனியா இருக்கிறா. ஓ மௌனமா இருக்கிறா. என்ன பகவான் தான் கூட்டிட்டு போகலையே. சரி பார்வதி அம்மா மௌனமாக இருக்கக்கூடிய நேரம் உலக அரிசியை மூஞ்சில போட்டாலும் உடனே வந்துடும். அவன் மூஞ்சி அப்படி இருக்கு. எப்படி இருக்கு? நம்ம ஆச்சம்மா மாதிரி இஞ்சி தின்ன குரங்கு மாதிரி பாமுழுத்தும். ஒன்ன சொல்லணும் நீ சிரிச்ச முகமால தான் இருக்க. பார்வதி சொல்லுதேன் கண்ணாடிக்கும் அடேங்க சிரிப்பு அழகுக்கும். அம்மா அப்ப வார்த்தை இப்ப அப்படிதான் இருக்கும். சரி ஒரு காலத்துல வீட்டுக்கு மகாலட்சுமி குத்து விளக்கு. இப்ப வாலிய பிராயத்துல கையில பிடிக்க முடியுங்க. அம்மா ஆனந்த கண்ணீர் வருது பாரு. ஐயோ குடும்ப குத்து விளக்கு. அதான் சரி பாத்துக்கோ. சரி அப்ப அந்த இடத்துக்கு நாரதர் மகாமுனிவர் வராரு. ஓ நாரத மகாமுனிவர் வருகிறார். நாரதருக்கு வேலை என்னன்னு சொன்னா என்னதாயி? இழுத்து விட்டு கூத்து பாக்க. இழுத்து விட்டு கூத்து பாக்குறதா நாரதருக்கு வேலை. ஒரு நாளைக்கு 3 பொய் சொல்லணும். சரி அன்றைய தினத்துல 2 பொய் சொல்லி ஒரு பொய் சொல்ல வேண்டும் என்று. ஆனா கைலாசத்துல நாரதர் ஒரு பொய் சொன்னாருன்னு சொன்னா நன்மையில தான் முடியும். ஏதாவது நன்மையில முடியும் பாத்துக்கோ. இந்த புடிக்காங்களே பூலோகத்துல நாரதர் ஆட்சிமார் இருக்காங்க பத்தியா? இவங்க பொய் சொன்னாங்கன்னா தீப்பெட்டி எல்லாமே தீ பிடிக்கும் ஒரு பாத்துக்கோ. வீட்டு 9 வீட்டு ஆக்கணும்னா அவ்வளவு பக்குவமா ஆக்குது இவங்க கையில இருக்கு. சரி அப்ப நாரதர் மகாமுனிவர் பார்வதியை பார்த்து சரி என்ன கேக்குறார் தெரியுமா? என்னம்மா கேக்குறா? அம்மா அம்மா பார்வதியே அம்மா அம்மா பார்வதியே அடியன் வார்த்தை சொல்ல கேளு. ஒரு நாளும் இல்லாத திருக்கோலமாயிருப்பதென்ன நாரதரும் கேட்ட போதே கேட்ட போதே நாயகியா ஏது சொல்வா நாரதரும் கேட்ட போது நாயகியா ஏது சொல்வா? அம்மா பார்வதி என்னைக்கும் இல்லாத திருநாளா மௌனமா இருக்கிறீங்க, என்ன காரணம்? நேத்து நல்லா சிரிச்ச முகமா இருந்தீல, இன்னைக்கு என்னம்மா இன்னைக்கு ஏமா அமைதியா இருக்கீங்க? வைப் பண்ணாதான் நம்ம ஊருக்கே மரியாதை. அவங்களுக்கு ஒரு படியா வருதான் தாயி. என்ன? ஏன்னா இவ்வளவு நேரம் முளைப்பாரி தூக்கி வச்சு கும்மி அடிச்சிருக்காங்க பாத்தியா? சரி கிருகிருன்னு வருது பாத்துக்கோ. கைகால் நோவுது. பயப்படாதீங்க. இன்னும் ஒரு 1/2 மணி நேரமோ 1/4 மணி நேரமோ கழிச்சு நம்ம திருப்பி இதே களத்துல சந்திப்போம். தயாரா இருக்கீங்களா? அப்ப பண்ணுவோம். தயாரா இல்லையா? நான் ரெடி தான். மோரம் இருக்கீங்களா? இன்னும் ஒரு 1/2 மணி
நேரம் கழிச்சு இன்னொரு ரவுண்டு கும்மி பாட்டு அடிப்போன்னு சொல்லுது, நீ வரமாட்டேங்க. அடிப்போம். நான் ரெடி, நீ ரெடியா? ஓ நான் ரெடி. சரி. அப்ப நாரதர் மகாமுனிவர் கேட்ட பொழுது கேட்கும் பொழுது பார்வதி சொல்லுகிறா, என்ன சொல்லுகிறா? அப்பா பகவான் படி இழக்க போயிருக்காரு, கைலாசத்துல இருக்கிறேன். பார்வதி என்ன ஏ தாயி, என்ன நீங்களும் போக வேண்டியதானம்மா? நான் பகவான் கூட வாரேன்னு சொன்னேன். சரி. அந்த மனுஷன் வேண்டாம் நீ கைலாசத்துல இருன்னு விட்டாரு. உங்களை வேண்டான்னு சொன்ன காரணம் எதுக்கு? நீ அவர் படி இழக்கிறாரா சரி. இல்ல பட்டினியா போட்டு வேற எங்கேயும் போறாரா? போனாலும் போலாம், ஏன்னா சின்ன வீடு நிறைய இருக்கு பாத்தியா என்ற சந்தேகத்தை நாரதர் மகாமுனிவர் இழுத்து விட்ட பொழுது கேட்கும் பொழுது ஆதிசக்தி பார்வதியானவள் பார்வதி தேவி ஆண்டவனை பரிசோதிக்க வேண்டும் என்று என்ன செய்கிறார்? யாரை அழைக்கிறார் தெரியுமா? யாரையம்மா அழைக்கின்ற? ஏ வாரும் ஐயா விஸ்வகர்மா, சொல்ல கேளு. காஞ்சிபுரம் கம்பு வெட்டி கட்டை சிமிழ் வேணும் ஐயா, பூவரசம் கம்பு வெட்டி பூவரசம் புதுச்சிமிழ் வேணும் ஐயா. பார்வதி அம்மா ஆண்டவனை பரிசோதிக்க வேண்டும் என்று ஆண்டவனாகப்பட்ட சிவனையே பரிசோதனை செய்ய வேண்டும் என்று சொல்லி விஸ்வகர்மனை வரவழைத்து ஐயா காஞ்சிபுரம் கம்பு வெட்டி ஒரு கட்டை சிமிழ் உண்டு பண்ணி கட்டை சிமிழ் உண்டு பண்ணி ஒரு சிமிழ் கேக்கு நல்லா உண்டு பண்ணினா நல்லா குண்டு பண்ணி இல்ல ஒரு சிமிழ் உண்டு பண்ணி பூட்டு போட்டு தாங்கப்பா சொல்லி சரி விஸ்வகர்மனிடத்தில் கேட்ட பொழுது கேட்கும் பொழுது மாட்டேன் என்று மறுக்காமல் விஸ்வகர்மனும் உண்டு பண்ணி கொடுத்தார். உண்டு பண்ணி கொடுக்கின்றார் அல்லவா? பார்வதி அம்மா பார்த்தா என்ன செய்கின்றா? சின்ன சிமிழுக்குள்ள ஏதாவது ஒரு உயிரை பிடிச்சு அடைப்போமே. நான் போறானே மாக்கான், இவனை பிடிச்சு அடத்தா. சிமிழ் சிறுசா இருக்கியா, அவன ஒரு வீட்டுக்குள்ள பிடிச்சு அடைப்போம். அதான் சரி. இந்த சிமிழுக்குள்ள ஏதாவது ஒரு உயிரை பிடிச்சு அடைப்போம். நான் பின்னால போறது அம்மா அவதான். இல்ல அது வேண்டாம். சரி அந்த உயிருக்கு ஆண்டவன் பலி எடுக்கலாரா இல்ல பட்டினியா போடுகிறாரா? அப்ப தெரிந்து விழுந்த ஆண்டவனாப்பட்ட சிவனோட மகிமை என்று ஆண்டவனை பரிசோதிக்க வேண்டும் என்று கீழே உட்கார்ந்தலையா மருமவா, அவளுக்கெல்லாம் படியே அளக்க வேண்டாம், இப்படின்னு இப்படி வாயில வச்சிருந்தா வயிறு பசி பூரா. நம்ம சின்ன பிள்ளைல என்ன செஞ்சோமோ அது மட்டுமா சாப்பிட்டோம். சரிதா பக்குவமா இருக்கும். அப்ப பார்த்தால் பாரு ஒரு நாள் குவாலிபிக்கல் அடக்கு அள்ளி இப்படி வாயில வைக்கான். அது அறியாத வயசு அப்படிதான் இருக்கும். அவன் பார்த்து போய் காலம் பண்ணுதான். சரி சின்ன பையன் குட்டி பையனா இருந்தான். அந்த சிமிழுக்குள்ளே ரெண்டு சிற்றெருமை பிடித்து அடைத்து முந்தான சேலையில முடிந்து எக்குளுக்குள் சொருகி வைத்தால் ஈசன் தேவி பார்வதி. அம்மா அம்மா பார்வதி காத்தடிச்சாலும் காத்து உள்ள போவாது அப்பேற்பட்ட இடத்துல ரெண்டு எறும்பு பிடித்து அடைத்து பார்வதி என்ன நினைக்கிறா? என்ன இப்ப இந்த எறும்புக்கு ஆண்டவன் படி இழக்காரா இல்ல பட்டினியா போடுதாரா என்று சொல்லி அப்ப தெரிஞ்சதோடு இந்த ஆண்டவனாப்பட்ட சிவபெருமானி மகிமை ஆண்டவனை பரிசோதித்திருக்கக்கூடிய பார்வதி பரிசோதனை செய்யும் போது 8 நாளா இருக்கிறா. 8 நாள் கழித்து ஆண்டவன் வந்து பாக்குறாரு. சரி எம்மா பார்வதி உன் முகம் என்னமா இன்னைக்கு வாடி போய் இருக்கு? என்ன காரணம் சொன்னா தெரியும். உன்னதான் எங்க பாக்குற? உன்னதான் எங்க பாக்குறேன்னு பகவான் சொல்றாரு. இல்ல எம்மா மௌனமா இருக்கன்னா என்ன காரணம்னு சொன்னாதான் தெரியும். ஐயா ஆண்டவனே பகவானே, ஆண்டவா படி இழக்க போனீங்களே, எல்லா உயிருக்கும் படி இழந்தீர்களா? பார்வதி என்ன இந்த உலகத்துல உள்ள எல்லா மக்களுக்கும் படி இழந்தேன். சரி இல்ல ஆண்டவா, என் இடத்தில் 2 ஜீவன் பட்டினியா இருக்கிறது. அம்மா பார்வதி என்னங்க இந்த உலகத்துல ஓரறிவு ஜீவன் முதல் நம்மளை போல 6 அறிவு ஜீவன் வரை பட்டினி இல்லாமல் படி இழந்தேன். நம்மள போலனா உனக்கு 6 அறிவு இருக்கு. ஆமா மாங்கொட்டையில இருக்குமே வண்டு, சரி அதுக்கும் படி இழந்தேன். தாயார் கற்பைக்குள் இருக்குமே சிசு, அதுக்கும் படி இழக்கிறது ஆண்டவன் தான். மண்ணுக்குள்ள இருக்குமே புழு, அதுக்கும் படி இழந்தேன் ஆண்டவனாகப்பட்ட சிவபெருமான். என்ன உனக்கு சந்தேகம்? இவனுக்கெல்லாம் 16 இட்லி கொடுத்திருப்பாரு நினைக்கிறேன், வயிறே கிடையாது. ஆண்டவா என்னிடத்தில் 2 ஜீவன் பட்டினியா இருக்கிறது. சரி பார்வதி இருக்குன்னு சொல்றியம்மா? ஆமா பார்வதி எடுத்து காட்டினா தானே தெரியும் சுவாமி என்று சொல்லி ஆண்டவன் சிவபெருமான் சொன்ன பொழுது ஆதிசக்தி பார்வதியா பார்வதியா அவ சிமிழமெல்ல திறந்தாளே சிமிழமெல்ல திறக்கும் போது அந்த சிற்றெரும்பு வாயதிலே திணையரிசி கவி கொண்டே சுத்தி சுத்தி வருகுதையா எறும்பு சூழ வட்டம் போடுதையா சுத்தி சுத்தி வருகுதையா ஆதிசக்தி பார்வதியானவள் சிமிழ திறந்த உடனே 2 சிற்றெரும்பு வாயிலே திணையரிசி
பேசிய கவி சுத்தி சுத்தி வருகிறது பகவானுடைய காலை. பகவானுடைய காலை. ஏய் பார்வதி, அத்தான் உன்கிட்ட சொல்லிட்டு தானே போறேன் ஆண்டவன் படி இழக்க போறேன்னு. ஆமா சுவாமி. அதையும் மீறி ஆண்டவனை பரிசோதனை செய்த காரணத்தால் உனக்கு ஒரு தண்டனை. என்ன தண்டனை? என்ன தண்டனை? ஆண்டவனை பிரிந்து பம்பை ஆற்றங்கரையில போய் 8 நாள் போய் தவம் இருக்கணும். அப்படியே ஆகட்டும் சாமி என்று சொல்லி, ஐயா ஆண்டவனே பகவானே தெய்வமே, இதுவரைக்கும் காலங்காலமா வருஷமா தினந்தோறும் உங்களை பார்க்காம நான் இருந்தது கிடையாது. ஊர்ல நாட்டுல ஒரு பொண்டாட்டி புருஷன் தப்பு செய்யாம இல்ல. கிடையாது. அப்படிப்பட்ட பகவானை நான் எப்படி பிரிந்து 8 நாளா இருப்பேன்? பார்வதி, தப்பு செஞ்சா தண்டனை அனுபவிச்சே தீரணும். அந்த உப்பு தின்னா தண்ணி குடிச்சே ஆகணும் என்று சொல்லி ஆண்டவனுடைய வார்த்தை கேட்ட பார்வதி, பார்வதா தேவி பம்பை ஆற்றங்கரையிலே ஆண்டவன் எண்ணி தவம் இருக்கக்கூடிய வேளையிலே தவத்துக்கு மனமிறங்கி ஆண்டவன் சிவபெருமான் வந்து, பார்வதி என்ன சுவாமி சொன்ன சொல்படிக்கு 8 நாள் பிரிஞ்சு தவம் இருந்தியே, உனக்கு ஏதாவது ஒரு வரம் வேணும்னா கேளு. என்னடா வேணும் தங்கம்? இந்த ஆண்டவன் உனக்கு தாரு. சரி ஆண்டவனா என்ன வரம் கேட்டாலும் தருவீங்களா? எவ்வளவு பெரிய வரம் கேட்டாலும் உனக்கு தருவேன். பகவான் பார்த்தாரு, பெண்ணா பிறந்தவ ஒரு 3 முழம் மல்லிகைப்பூ கேட்க போறா, மிஞ்சி போனா ஒரு பட்டு சேலை கேட்க போறா, வேற என்ன கேட்க போறா? இல்ல கோயில் ஒரு வாட்ல ஒண்ணு எதுவும் சொன்னோம்னா ஏத்தி அடிக்க கில்ஸ் கேட்க போறா. மிஞ்சி போனா வேற என்ன கேட்க போறா? அடிக்க முடியாம இந்த வரது வரான். சரி, இல்லன்னா உங்களை பிடிக்கல வேற ஒண்ணுக்கு வாக்க போறதுன்னு சொல்ல போறா. அது ஒரு இல்லாத வார்த்தை. சரி, இல்லனா கோயில் கூட வருது 2 நகநட்ட திருப்பி தாங்கன்னு கேப்பா. அப்படின்னு நினைச்ச ஆண்டவன் கேட்டா பார்வதி என்ன கேக்குறா? என்ன கேக்குறா? புருஷன் இல்லாத பிள்ளை வேணும்ங்கறா. கொடுக்க முடியுமா? கணவன் இல்லாத கை குழந்தை கேக்குறாளே. ஏ பார்வதி, புருஷன் இல்லாத பிள்ளை பூலோகத்துல இல்லம்மா, கிடையவே கிடையாது. அதையும் மீறி உனக்கு கேக்க நேர வேற தவறுது, சீக்கிரமா தாரே. டக்குனு குடு, பிள்ளையில வரும் கும்மி அடிக்க போறாங்க. பிள்ளை நீயே குடிப்பீங்களா? ஆண்டவா, சீக்கிரம் பிள்ளைய கொடுப்போம். குழந்தைங்க அப்புறம் கும்மி அடிக்க போறாங்க. குழந்தை கொடுத்த பிறகு குழந்தை கொடுத்தக்கடுதான் கும்மி அடிக்கணும். புருஷன் இல்லாம நீயே பிள்ளை கொடுமா? வேற என்ன செய்ய? வேற வழி இல்ல. அப்ப ஆண்டவனாகப்பட்ட சிவபெருமான் பார்த்து புருஷன் இல்லாத பிள்ளை வேணும்னு சொன்னா, நான் சொன்ன சொல்படிக்கு போய் செய்யணும். அப்படியே செய்கிற சுவாமி. ஆதிவள்ளி கைலாசத்தில் வடக்கு கோட்டை வாசலில 1000 கால் மண்டபம் இருக்கும். ஆமா, 1000 கால் மண்டபத்துல அதுல 32ஆம் நம்பர் தூண். ஆமா, 32 நல்லா ஞாபகம் வச்சுக்கோ. சரி, மறந்துடாம மாத்தி போயிராத. 32ஆம் நம்பர் தூணில தூண்டாத மணி விளக்கு, சுடர் விளக்கு எரியும். ஆமா, என்னைக்குமே அணையக்கூடிய விளக்கு பிரகாசமா எரியும். பார்வதி என்ன செய்யணும்? குளித்து நீராடி அது மணி விளக்கு முன்னாடி போய் 2 காலம் மண்டி போடு. சரி, மண்டி போடு, கண்ணை மூடிக்க. நல்ல மண்டி போடவே மாட்டாங்க. வர வர முந்தானை ஏந்தி விரிச்சு நில்லுமா, பிள்ளை வேணும்ல. முதல்ல மண்டி போட்டா பார்வதி சேலை ஊத்திட்ட. அவ ஆண்டவன் சொன்ன சொல்லுபடிக்கு ஆதிசக்தி பார்வதி எங்கே வருகிறா தெரியுமா? ஆதிசக்தி பார்வதியா, ஆதிசக்தி பார்வதியா, ஆதி வெள்ளி கையிலே 1000 கால் மண்டபத்தே 32ஆம் தூணதிலே தோண்டாத மணி விளக்கு, சுடர் விளக்கு எரியுதையா. சுடர் விளக்கு எரியும் போது ஆதிசக்தி பார்வதியா 2 காலம் மண்டி போட்டு தானைய ஏந்து வாழா. கண்ணரண்ட மூடிக்கொண்டே பார்வதி கடவுளத்தான் அணைக்காளே. கண்ணரண்ட மூடிக்கொண்டே கடவுளத்தான் அணைக்காளே. சொன்ன சொல்லுபடிக்கு பார்வதி அம்மா தூண்டாத மணி விளக்கு முன்னாள் வந்து நின்று இப்படித்தான் இருக்கணும், களகட்டணும். 2 காலை மண்டி போட்டு முந்தானை ஏந்து நின்னிக்கிறா. சரி, அரகரா சிவசிவான்னு சொல்லும் போது ஆண்டவன் சிவபெருமான் பார்த்து எல்லாரும் சேர்ந்து கும்மி அடிக்கலாமா? இப்படி நீ மட்டும் தான் சத்தம் கொடுக்க அடிக்கலாமா? அவன் பார்த்து ஆண்டவன் சிவபெருமான் பார்வதிக்கு பிள்ளை வரம் கொடுக்க வேண்டும் என்று அந்த மணி விளக்கை தூண்டினாரே சிவபெருமான். மணி விளக்கு தெரியத்தானே தோண்டும் போது முத்து போல 3 சூட முழு
முழு முழுன்னு விழுந்தது. முந்தானிய பூட்டி பிடித்து தூரமா தள்ளி வந்து பார்க்க, ஐயோ பிள்ளைய திறந்து பார்க்கும் போது எப்படி இருக்கு தெரியுமா? இருக்கிறது மொண்டமாக கிடந்து உருளுதானே உருளுதானே மூர்க்க பிள்ளை பிள்ளையதே. கையும் இல்ல காலும் இல்ல காலும் இல்ல காலும் இல்ல காலும் இல்ல காது மூக்கு செவியும் இல்ல காலும் இல்ல காலும் இல்ல. மூக்கு செவியும் இல்ல. அப்ப பிள்ளைய திறந்து பார்க்கும் போது இல்ல எப்படி இருக்கு? பிள்ளை அக்கு முண்டோ ஆணி முண்டோ போக்கு முண்டோ பொசக்கெட்ட முண்டமா இருக்கு. ஐயோ ஆண்டவனே பகவானே சிவபெருமானே ஈசனே இப்படி கருமுண்டமா இருக்கு. பிள்ளை வரம் கேட்டதற்கு பிடி முண்டத்தை கொடுக்கலாமா? இப்படி முண்டத்தை கொடுக்கலாம். மைந்தன் வரம் கேட்டதற்கு இப்படி மாமுண்டத்தை கொடுக்கலாமா? ஆண்டவா ஆண்டவனே சிவபெருமானே அம்மி குளவிக்கு கூட அங்கு இங்கும் இப்படி இருக்குமா மன்னா? ஆமையோ என் பிள்ளைக்கு அது கூட இல்ல, இப்படி மொட்டு முழுக்குன்னு இருக்கா. அந்த கிளவி அரப்பால குளவி ஆ. அம்மி குளவி சரி. அதுக்கு கூட அந்த பக்கம் இந்த பக்கம் பிடி இருக்கு பிடிச்சு அடைக்க. என் பிள்ளை வெள்ளரிக்கை கூட அங்கிங்கும் காம்பு இருக்கு. என் பிள்ளை மொட்டு முழுக்குன்னு இருக்கா. இல்ல முக்கியமான பொருள் எதுவுமே இல்ல. முத்தியமானையா? முக்கியமான பொருள் தான். 3 இல்ல. என்னதுல ஐயா? வாய் மூக்கு அதான் கண்ணு. ஓ கண்ணு. அடுத்து கண்ணமும் இல்லையா? கண்ணம் தான். இந்த அம்மா முத்தம் கொடுக்கணும்னா எப்படி போய் முத்தம் கொடுக்க முடியும்? எங்கோடி பார்த்தாலும் மொட்டு முழுக்குன்னு இருக்கு. எங்க கொடுக்க முடியும்? கெட்டி பிடிக்க முதுகு வேணும், அதுவும் இல்லையே. இல்லையே இல்லையே. ஆண்டவா இந்த பிள்ளை எனக்கு வேண்டாம், எல்லா பிள்ளைகளும் மாதிரி என் பிள்ளை எனக்கு வேணும். அழகா இருக்கணுமே. என் பிள்ளை மாதிரி வேணும்னு சொன்னா பிள்ளைக்கு இப்படி சைஸா உருபிடிக்கணும். இந்த மாதிரி இருக்கணும் பிள்ளை. மாக்கா மாதிரி. ஆமா. அப்ப பிள்ளைக்கு உருபிடிக்கணும்னு சொன்னா பிரம்மதேவன் வந்து உருபிடிக்கணும். ஓ பிரம்மன் உருபிடிக்க. பிரம்மன் உருபிடிக்க பகவான் உயிர் கொடுக்க. உயிர் கொடுக்க. பெருமாள் கோபாலக்கண்ணன் கண்ணுக்குள் ஒளி கொடுத்து சரி பிள்ளைக்கு கொஞ்சம் கருத்தையும் கொடுத்து கருத்தையும் கொடுத்து பிறந்த பிள்ளைக்கு பேர் கொடுக்க வேணும் என்று பேர் கொடுக்க வேண்டும் என்று ஆண்டவன் எப்படி பேர் கொடுக்கிறார் பாருங்க. எப்படியம்மா பேர் கொடுக்கின்ற? முண்டமாக வந்து பிறந்ததாளே முண்டமாக உருண்டதாளே முண்டஞ்சோடல ஓம்பையரே மணி விளக்கதிலே பிறந்ததாளே பிறந்ததாளே மாயாண்டி ஓம்பையரே சுடரில் வந்து பிறந்ததாளே சுடரில் பிறந்ததாளே சுடலை மாட்டே ஓம்பையரே பிறந்ததாளே முண்டமாக உருண்ட பிள்ளைக்கு முண்டஞ்சுடலை என்றும் சரி மணி விளக்கில பிறந்த பிள்ளைக்கு மாயாண்டி என்றும் மாயாண்டி தீச்சுடரில் பிறந்த பிள்ளைக்கு சுடலை மாடன் என்று சொல்லி சுடலை மாடன் என்று சொல்லி முப்பெயர்களை கொடுத்து எப்பனாகப்பட்ட மாயாண்டி சுடலையை ஆமையோ ஆதிசக்தி பார்வதியானவள் அழகுடனே வளர்த்து வருகிறாள்.